1/2 கிலோ சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல்லையும் அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு வேக போட்டிருக்கேன். 1/4 மணி நேரம் வேக போட்டால் போதும், அது வெந்துடும். தண்ணியில் அது வெந்துட்டு ஒரு பச்சை தண்ணியில் ஊற்றி ஆற வைங்க. ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துருங்க. புது கிழங்கா இருந்தால் கொஞ்சம் நல்லா விரிஞ்சு வரும். ஆனால் குக்கர்லலாம் நம்ம போடக்கூடாது, ரொம்ப குழஞ்சிடும். வானலில் தான் போட்டு வேக வைக்கணும். பழைய கிழங்குலாம் தோல் உரிக்கிறதுக்கு வராது, அதனால் பழைய கிழங்கா இருந்தால் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வேக போடுங்க. புது கிழங்கா இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் போதும். நான் 1/4 மணி நேரம் தான் போட்டிருக்கேன் புது கிழங்கு. இது ஸ்லைஸாக வெட்டுறேன். ஏனாக்கி கொஞ்சம் மொறுப்பு வரும், நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும். முழுசாக கூட போட்டு வறுக்கலாம். முழுசாக போட்டால் உள்ளெல்லாம் மசாலா சேராது, வெளியே மட்டும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே ஸ்லைஸாக வெட்டி போட்டால் மசாலா எல்லாம் நல்லா காரம் நல்லா சாப்பிட்றதுக்கு நான் ஸ்லைஸாக வெட்டி வச்சாச்சு. இதை வறுக்கிறதுக்கு நான் தோசைக்கல்லை யூஸ் பண்ணுறேன். தோசைக்கல்லை சூடானோன்னா 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு போட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று படாமல் நல்லா பரவலாக போடுங்க. தோசைக்கல்லில் படும்படி போடுங்க எல்லாமே. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தால் வேகாது. எல்லா இடத்துலையும் ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கும். எல்லாமே நல்லா அகலமாக நல்லா எல்லாத்தையும் பரப்பி விடுங்க. தோசைக்கல்லில் பரவலாக விட்டால் தான் நல்லா வெந்துடும் எல்லாமே. நான் உடனே உப்பு போடுறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் இதில். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடணும். உப்பு போட்டோன்னே நம்ம கிளறி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு பிடிக்கும். கீழே விழுந்துடாமல் பார்த்து பத்திரமா ஒவ்வொன்றா பார்த்து அப்படி கிளறுனா எல்லாத்துலேயுமே கரெக்டாக எல்லாமே உப்பு படும். மறுபடியும் அதே மாதிரி பரவலாக பரப்பி விட்டுருங்க. பரவலாக விட்டிங்கன்னா எல்லாமே தோசைக்கல்ல நல்லா வெந்துடும் முறுமுறுன்னு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி போடுங்க. எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து திருப்பணும். இதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இனி ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி போடணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் கிளறணும், உப்பெல்லாம் படுற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக ஒவ்வொன்றா திருப்பி போடணும். வெந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு பக்கம் திருப்பி போட்டனால இப்போ மறுபடியும் என்ன திருப்பி போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லாம் 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. இப்போ எல்லாமே ஒன்றா இப்போ நம்ம போட்டு கிளறினோன்னா அதில் ஒன்று பாதியமாக ஒரு சில இது வேகாமல் இருக்கும். அதை பார்த்து நம்ம பத்திரமா எடுத்து திருப்பி போடணும். நல்லா வேகாமல் இருக்கும். அப்படி எல்லாமே வெந்திருக்கு பாருங்கள். ஒரு சில இது இப்படி இருக்குது வேகாமல், அதை திருப்பி போடணும் நம்ம. எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வைக்கணும். நம்ம கொஞ்சம் சோம்பல் போடாமல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் தீஞ்சு போயிடும். அதனால் வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போடணும். இப்போ தீயை சிம்மில் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு தீயை ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கணும். நம்ம 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போடணும். ஆனால் பக்கத்தில் தான் நிற்கணும். நம்ம விட்டு அங்கேயும் போனால் தீஞ்சு போயிடும். அதனால்
இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த 3 சிம்மில் வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ கிளறணும். மறுபடியும் முன்னாடி கிளறின மாதிரி கிளறணும். ஃபஸ்ட் டைம் எப்படி கிளறணும் அதே மாதிரி தான் இப்போ கிளறணும். எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி மிளகாத்தூள் நல்லா படணும் இல்லை, அதனால் கிளறணும். எல்லாமே கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இல்லை என்ன கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றுனது எல்லாமே மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் சிம்மில் தான் வச்சு கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா குடிச்சிரும். நம்மளுக்கு தெரியும் இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. மொறுமொறுப்பு வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கொஞ்சம் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர்ஃபுல்லாக கொத்தமல்லி இலை போடுறதுக்கு இதுக்கு கலருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ, பாய்.